வணக்கம். நான் டாக்டர் தமிழரசி பேசுறேன். பஞ்சலட்சம் சித்தா ஆயுர்வேத மருத்துவமனையில இருந்து. இன்னைக்கு நேஷனல் ட்ரைகிளிசரைட்ஸ் டே. சோ நம்ம கொழுப்பு வகைகள்ல ஒன்னான ட்ரைகிளிசரைட்ஸ் பத்தி பார்க்க போறோம். கொழுப்புலயே நிறைய டைப் இருக்கு. HDL, LDL, VLDL, ட்ரைகிளிசரைட் இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. HDL வந்து நம்ம உடம்புக்கு நல்லதை செய்யக்கூடிய நல்ல கொழுப்பு வகையை சேர்ந்தது. மத்த மூணும் LDL, VLDL, ட்ரைகிளிசரைட்ஸ் இது எல்லாமே நம்ம உடம்புக்கு கெடுதலை செய்யக்கூடிய மோசமான கொழுப்பு வகையை சேர்ந்தது. இதுல நம்ம ட்ரைகிளிசரைட்ஸ் என்ன அதோட நார்மல் லெவல்ஸ் எவ்வளவு இருக்கணும், அது அதிகமானா உடம்புல எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும், அதோட நார்மல் லெவலை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த ட்ரைகிளிசரைட்ஸ் அப்படின்றது நம்ம உடம்புல எப்படி சேமிக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அளவுக்கு அதிகமா சாப்பிடும்போது, அதாவது தேவைக்கு அதிகமா சாப்பிடும்போது அதுல உள்ள எனர்ஜி, அதாவது குளுக்கோஸ் ஆனது நம்ம உடம்புல இருக்கிற இன்சுலின் அப்படின்றதுனால நம்ம உடம்புல இருக்கிற அடிப்போஸ் திசுக்கள்ல போய் ட்ரைகிளிசரைட்ஸா சேமிக்கப்படுது. இந்த ப்ராசஸ்க்கு பேரு லிப்போஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரைகிளிசரைட் லெவல் அதிகமாகும் போது அது ரத்த குழாய்கள்ல போய் படிய ஆரம்பிக்கும். அதனால பிளட்ல சர்க்குலேஷன் சரியா போகாம ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் போன்ற பாதிப்புகள் ஏற்படும். இதை தொடர்ந்து இது மட்டும் இல்லாம நமக்கு ஒபிசிட்டி, மெட்டபாலிக் சிண்ட்ரோம், அப்புறம் டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், கிட்னி ப்ராப்ளம் இது மாதிரியான பாதிப்புகளை நமக்கு ஏற்படுத்தும். இதுக்கு காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா உணவுமுறை மாற்றங்கள். உணவுமுறை மாற்றங்கள்ல நம்ம அளவுக்கு அதிகமா சாப்பிடுறது பிளஸ் அன்ஹெல்தி ஃபேட்ஸ் அதிகமா எடுத்துக்கிறது. அதாவது பீஸா, பர்கர், அப்புறம் ஆயில்ல எண்ணெயில அதிகமா பொரிச்ச பதார்த்தங்களை அதிகமா எடுத்துக்கும் போது இதோட லெவல் நமக்கு அதிகமாகுது. ரெண்டாவது காரணமா பார்த்தோம்னா செடென்டரி லைஃப் ஸ்டைல், அதாவது எக்ஸசைஸ் எதுவுமே பண்ணாம ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே இல்லாம இருக்கிறதுனால இந்த ட்ரைகிளிசரைட்ஸ் லெவல் அதிகமாகும். ஏன்னா நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது தான் அந்த லிப்போப்ரோட்டீன் லைபேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் ஆக்டிவேட் ஆகும். அது ஆக்டிவேட் ஆனாதான் இந்த ட்ரைகிளிசரைட்ஸ் பிரேக் டவுன் பண்ணி நமக்கு எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி தரும். அப்ப நம்ம எக்ஸசைஸே பண்ணாம இருக்கும்போது இந்த என்சைம் ஆக்டிவேட் ஆகாது, அந்த ஃபேட்ஸ் அப்படியே ஸ்டோர் ஆகி இருக்கும். மூணாவது காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்கஹால், அப்புறம் பிளஸ் ஸ்மோக்கிங், இந்த ரெண்டும் அதிகமா இருக்கும்போதும் நமக்கு ட்ரைகிளிசரைட்ஸ் லெவல் அதிகமாகும். அஞ்சாவதா பார்த்தோம்னா ஜெனட்டிக்ஸாவும் நமக்கு ட்ரைகிளிசரைட்ஸ் லெவல் அதிகமா இருக்கும். இதோட நார்மல் வேல்யூ எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 150க்குள்ள இருக்கணும். அதோட ஆப்டிமல் லெவல் அப்படின்னு பார்த்தோம்னா 100க்குள்ள இருக்கலாம். இதுக்கு அதிகமா போகும்போது அது எல்லாமே நமக்கு, அதாவது 500க்கு மேல எல்லாம் போகும்போது நமக்கு கெடுதலை விளைவிக்கும். இதுக்கு தேவையான மருத்துவம் பிளஸ் வெயிட் லாஸ்க்கான தெரப்பி எல்லாமே எங்க ஹாஸ்பிட்டல்ல நாங்க கொடுத்துட்டு இருக்கோம்.